எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நாட்டின் சமகால நிகழ்வுகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த மாதம் 21ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக சில தினங்களாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேற்று முன்தினம் காத்தான்குடி பாலமுனையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தோம். நேற்று காத்தான்குடி கடற்கரையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தோம். இந்த இரண்டு ஊர்களுக்கிடையிலும் உள்ள வித்தியாசத்தை உணரக்கூடியதாக இருந்தது. என்னவென்றால், பாலமுனை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் மிகவும் முகமலர்ந்த நிலையில் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்திற்காக நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையிலே எங்களுக்கு சிறந்த வரவேற்போடு கூடிய ஒரு தேர்தல் பிரச்சாரமாக, அதாவது நாங்கள் வீட்டுக்கு வீடு சென்றோம். அந்த பிரச்சாரத்தின் போது மக்கள் மிகவும் முகமலர்ச்சியுடன் எங்களை வரவேற்று அவர்களுடைய இன்னல்கள் எல்லாம் துடைத்தெறியப்படும், எதிர்வரும் 21ஆம் தேதியுடன் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கின்றார்கள். காத்தான்குடியை பொறுத்தவரையிலே ஏற்கனவே அரசியல்வாதிகளை வைத்து தங்களது வருமானத்தை தேடிக்கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் மிக கடுமையாக எங்களோடு விவாதித்தார். ஆனால் அவர் சார்ந்திருந்த அரசியல்வாதியின் பெயரை சொல்லி அவர் லஞ்சம் பெற்றதால் அது சம்பந்தமாக அந்த அரசியல்வாதி அவரை கண்டித்தது எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர் இப்போது மிக பரிசுத்தமான மனிதரை போல பேசுகிறார். இந்த அரசியல் வியாபாரம் செய்பவர்கள், இவர்களால் தான் இந்த நாட்டு மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளும் உருவானது. இன்று பலாங்குடையிலே காலை 9 மணிக்கு தோழர் அன்புகுமார் திசாநாயக்க அவர்களுடைய கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்திலே அந்த பகுதி மக்கள், அவர்களும் ஒரு கிராமியம் சார்ந்த மக்கள், அந்த மக்கள் அணி அணியாக திரண்டிருக்கின்றார்கள் பலாங்குடை விளையாட்டு மைதானத்திலே. இப்படி பார்க்கின்ற போது இந்த நாட்டு மக்களில் உயர்ந்த சாரார், இடைத்தரமானோர், கீழ்மட்டத்தில் உள்ளோர் என்று 3 வகையாக பிரிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன பொருளாதார ரீதியாக வைத்து பார்க்கின்ற போது. இதில் அந்த கீழ்மட்டத்தில் இருப்பவர்களும் நடுநிலையில் இடைப்பட்ட நிலையில் இருப்பவர்களும், இவர்களெல்லாம் முழுமையாக இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று 100% விரும்புகின்றார்கள். ஆனால் நாடு முக்கியமல்ல, எங்களுடைய வீடு சிறப்பாக இருந்தால் போதும் என்று நினைப்பவர்கள், அந்த உயர்ந்த பொருளாதார மட்டத்தை கொண்டவர்களை பார்க்கின்ற போது அவர்கள் வழக்கத்தை போல இந்த தேர்தலிலும் எங்களுக்கு யார் உடனடியாக தேர்தல் காலங்களில் எங்களை தேடி வந்து உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் பணத்தை வழங்குங்கள் என்று எங்களூடாக யார் வழங்குவார்கள் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது இந்த நாட்டின் ஜனநாயகத்திலே இருக்கின்ற பெரிய ஒரு பிரச்சனை. இருந்தாலும் அந்த உயர் மட்டத்திலும் கூட கொழும்பு, கண்டி போன்ற இடங்களை பார்க்கின்ற போது அங்கே மக்கள் நாங்கள் ஒரு மாற்றத்தை செய்தாக வேண்டும் என்ற மனநிலையில் தோழர் அன்புகுமார் திசாநாயக்க அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் ஜனாதிபதி வேட்பாளர்களில் ஒருவரான டாக்டர் இலியாஸ் அவர்களும் காலமானார்கள். அவர் ஒரு நீண்ட கால போராளி என்று கூட கூறலாம்.
அவர் ஈரான் இஸ்லாமிய புரட்சியின் பின்னர் அந்த புரட்சி சார்ந்து செயல்பட்டு அதன் மூலம் மக்களால் கவரப்பட்டு பின்னர் 1989 ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினூடாக நாடாளுமன்றம் சென்றவர். அப்போது மக்கள் நினைத்தார்கள், முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு புனிதமான கட்சி, ஆகவே இதில் தான் நாம் போட்டியிட்டு நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்று நினைத்த போராளிகள் கூட டாக்டர் இலியாஸை போன்றவர்கள் பின்னர் அந்த கட்சியின் தன்மையை உணர்ந்து கொண்டார்கள். எனவே டாக்டர் இலியாஸ் அவர்கள் இந்த முறை சுயேட்சை வேட்பாளராக இந்த ஜனாதிபதி தேர்தலில் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தார். அவருடைய நற்கர்மங்களை இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தற்போதைய சூழலிலே உண்மையில் எங்களுடைய சுயநலங்களை ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு குறைந்தது நம்முடைய அடுத்த சந்ததிக்காக வேணும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. பெரும்பாலானவர்கள் வாழ்ந்து முடித்து விட்டோம் வாழ்க்கையை. இனி வருகின்ற சந்ததி வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். கொள்ளையடிக்கப்பட்ட பணங்கள் வெளிநாட்டு கடன்களுக்கு மீண்டும் மீளச் செலுத்தப்பட வேண்டும். இந்த நாட்டுக்குள் முடங்கி இருக்கின்ற வளங்கள் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். வெளிநாட்டிலே இருந்து அள்ளி கொண்டு வந்து இங்கே கொட்ட வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. அந்த அளவிற்கு நமது நாடு வளங்கள் நிறைந்த நாடு. ஆனால் நமது அரசியல்வாதிகள் விரைவாக பணத்தை உழைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த நாட்டை வெளிநாடுகளுக்கு விட்டுவிட்டார்கள். இப்படியே இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் கொஞ்ச காலத்தில் நாங்கள் எல்லாம் வெளிநாட்டவர்களுக்கு கொத்தடிமையாக்கப்பட்டு விடுவோம். 1948 முன்னர் மிக நீண்ட காலமாக போராடி நமக்கு சுதந்திரம் பெற்று தந்த நம்முடைய மூதாதையர்கள் வெள்ளைக்காரர்களிடமிருந்து நாம் பெற்ற சுதந்திரத்தை இப்போது கொள்ளைக்காரர்களின் கரங்களில் இழந்திருக்கின்றோம். எனவே இந்த கொள்ளைக்காரர்களை மக்களுக்கு இனம் காட்ட வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்ட விடயம்தான் நல்லவற்றை எடுத்து நடப்பதும் தீயவற்றை தவிர்ந்து கொள்வதும் என்கின்ற விஷயம். ஆனால் இந்த நாடு பௌத்த நாடாக இருந்தாலும் பஞ்சசீலங்களை பின்பற்றுகின்ற நாடாக இருந்தாலும் பஞ்சசீலத்தில் முதலாவது கல்லுண்ணாமை என்கின்ற அந்த சீலத்தை கூட இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு பௌத்த நாடாகத்தான் இந்த நாடு இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால் உண்மையான ஒரு பௌத்த நாடாக இருந்தால் இந்த நாட்டில் மதுபான விற்பனை கடைகள் திறக்க முடியாது. அதற்கென்று ஒரு திணைக்களம், கலால் திணைக்களம், மதுவரி திணைக்களம் என்று சொல்வார்கள். அது ஒரு உண்மையான ஒரு பௌத்த நாட்டில் இருக்க முடியாத ஒரு திணைக்களம், அவசியம் இல்லாத ஒரு திணைக்களம். ஆகவே பௌத்தர்கள் தங்களது மதத்தை பூரணமாக பின்பற்ற வேண்டும், இந்துக்கள் தங்களது மதத்தை பூரணமாக பின்பற்ற வேண்டும், முஸ்லிம்கள் தங்களது மதத்தை பூரணமாக பின்பற்ற வேண்டும், கிறிஸ்தவர்கள் தங்களது மதத்தை பூரணமாக பின்பற்ற வேண்டும். இப்படி பின்பற்றினாலே போதுமானது இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு. எனவே இன மதம் பாராமல் பாகுபாடு இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு அவர்களுடைய திசை காட்டி சின்னத்திற்கு தேசிய மக்கள் சக்திக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி வாக்களிப்போம் என்று வினயமாக வேண்டி விடைபெற்று